இந்த சுவையான காலிஃப்ளவர் கறியை நம் சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். நாம் மிக சுவையான காலிஃப்ளவர் கறி செய்வதற்கு காலிஃப்ளவரை நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு பொடியாக நறுக்கிய பின் சுடு தண்ணீரில் போட்டு எடுத்து விடலாம். நம் காலிஃப்ளவரை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சிறிதளவு உப்பு, காலிஃப்ளவர் 3 நிமிடம் கொதித்து வரவும் நாம் வடிகட்டி எடுத்து விடலாம். இந்த அளவு கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து விடலாம். காலிஃப்ளவர் கறி செய்வதற்கு ஒரு பேனில் வெங்காயம், தக்காளி மசாலாவை நாம் வதக்கி எடுத்து விடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, சிறிது பட்டை, 2 கிராம்பு சேர்த்து விடலாம். இவை நன்றாக பொரியவும் நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். வெங்காயத்துடன் 3 பல் பூண்டு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் கறிக்கு நாம் வெங்காயம், தக்காளியை வதக்கி அரைத்து சேர்த்தால்தான் மிக சுவையாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் 2 தக்காளியை பொடிதாக நறுக்கி சேர்த்து விடலாம். தக்காளி வெங்காயத்துடன் நன்றாக மசிந்து வரும் வரை நாம் வதக்க வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வதக்கினால் நன்றாக வதங்கி வரும். வெங்காயம், தக்காளி இந்த அளவு வதங்கி வரவும் 1 காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். காலிஃப்ளவர் கறி செய்வதற்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். பச்சை மிளகாயை கீறி எடுத்து விடலாம். வெங்காயம், தக்காளி மசாலாவை இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கறி செய்வதற்கு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நாம் அரைத்த வெங்காயம், தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். அளவு மசாலா வதங்கவும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி நாம் மசாலா சேர்த்து நன்றாக 1 நிமிடம் வதக்கிய பின் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம். காலிஃப்ளவர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வதக்க வேண்டும். காலிஃப்ளவர் மசாலாவுடன் இந்த அளவு நன்றாக வதங்கவும் நாம் மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும். இந்த அளவு தண்ணீர் கொதித்து வரவும் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. காலிஃப்ளவர் கறி அருமையாக ரெடி. நாம் மல்லி இலை, கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம். நாம் கருவேப்பிலை, மல்லி இலை தூவி மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் வைத்து இறக்கி விடலாம். இந்த அளவு பதம் சரியாக வரும். நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். மிக சுவையான காலிஃப்ளவர் கறி ரெடி. இந்த சுவையான காலிஃப்ளவர் கறியை நாம் சப்பாத்தி, நான் சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். நாம் சாதத்துடன் சேர்த்து சாப்பிடும்போதும் மிக சுவையாக இருக்கும். நாம் வெங்காயம், தக்காளி வதக்கி செய்வதால் இந்த காலிஃப்ளவர் கறி மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான காலிஃப்ளவர் கறியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.